நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போற ஃபண்ட் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க 0.63% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 68,969 கோடி ஆல்ரெடி இந்த ஃபண்டுக்குள்ள இருக்குங்க. லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே பாத்தீங்கன்னா மோர் தென் 12 இயர்ஸ் மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச்மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் எதுவுமே கொடுக்கல. அதாவது லம்சம் இவங்க அலோவ் பண்றதே இல்ல. எஸ்ஐபி மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க. ஸ்மால் கேப்ல 67.54% வச்சிருக்காங்க. லார்ஜ் கேப்ல கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. 12.94%. மிட் கேப்ல 15.4% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நெகட்டிவ்ல -7.03%ங்க. 3 இயர்ஸ்ல 20.2%, 5 இயர்ஸ்ல 28.34% கொடுத்துருக்கு. சப்போஸ் நம்ம நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல ஒரு 10,000 எஸ்ஐபி 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் 6 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். ப்ராஃபிட் 3.88 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 9.88 lakhs உங்க கையில இருந்திருக்கும்.